நான் மட்டும் சொல்லி இருந்தா அடுத்த நிமிஷமே ஜீவா சார் அவங்கள பொலி போட்டிருப்பாரு. நீ பாக்குற பார்வையும் என்கிட்ட பேசுற பேச்சையும் பார்த்தா உனக்கு ஏன் மேல சந்தேகம் நினைக்கிறேன். அந்த வேலைக்காரம்மா கிட்ட விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சா உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. யாரையும் போட்டியில இருந்து விலக்கி விட்டுட்டு ஆள் இல்லாத கோர்ட்ல ஜெயிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ஆடி ஜெயிக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். என்னம்மா வீட்டுக்குள்ள ஏதாச்சும் கபடி மேட்ச் ஆட போறியா? இல்ல இல்ல, இந்த வீட்டுக்கு மருமகளாக போறேன். ஜீவா சாருக்கு பொண்டாட்டியாக போறேன். திருப்பி திருப்பி என்கிட்ட சவால்லாம் விட்டுட்டு இருக்காத, எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. நீ இப்போ மாயா ஆண்டிக்கு கடன்காரியா இருக்க. அந்த 2 லட்சம் மறந்து போச்சா? அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறேன்னு அன்னைக்கு சவால் விட்டுட்டு போனியே, முதல்ல அத நிறைவேத்து. கண்டிப்பா அந்த பணத்தை திருப்பி கொடுப்ப. கிழிச்ச நீ முக்கி முக்கி சேர்த்து வச்ச அந்த 45,000 இப்போ உன் கையில இல்ல. எப்படி கொடுப்ப அந்த 2 லட்சத்தை? மறுபடியும் பால் பாக்கெட் போட போறியா? அந்த 2 லட்சம் பணத்தை கொடுக்கலன்னா மாயாண்டி உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டுல உனக்கு இடமே இல்ல. சோத்துக்கே பிச்சை எடுப்ப. இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வர போறியா? எனக்கு தெரியும். பணத்தை கொடுக்க விடாம நீ 1000 தடங்கள் பண்ணுவன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கெல்லாம் நான் அசர மாட்டேன். ஏன் ஜீவா சாருக்காக, அவர் மேல நான் வச்சிருக்க பாசத்துக்காக நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். இந்த வீட்ல உரிமையோட இருப்பேன். இது நான் கும்பிடுற அந்த கருப்ப மேல சத்தியம். மேடம், மேடம், யார் வேணும்? மேடம் கோல்டன் டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து சேர்மன் மணியை அனுப்புனாரு. மாயா மேடம் சாரி கேட்டிருந்தாங்களாமே. அப்படியா? சரி, ஒரு நிமிஷம் இருங்க, கேட்டுட்டு வரேன். ஓகே மேடம். அத்தை, கோல்டன் டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து புடவை கொண்டு வந்திருக்காங்க. வர சொல்லு. நம்ம சைட்டோட பூமி பூஜைக்காக புது புடவைக்கு ஆர்டர் கொடுத்திருந்தேன், அதான் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் எடுக்கிறோமா அத்தை? அவங்கள வர சொல்லுன்னு சொன்னேன். சரிங்க அத்தை. உங்களை உள்ள வர சொல்றாங்க, வாங்க. சரி, ஓகே மேடம். வணக்கம் மேடம். வாங்க வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. தீபி, நீயும் பாரு. எனக்கு டிசைனர் சாரி தான் செட் ஆகும். இதெல்லாம் அனன்யா, நீயும் பாரு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு. ஐயோ, எனக்கு போமா, இந்த புடவெல்லாம் வேண்டாமா. இது தாண்டி நம்ம பாரம்பரிய Dress. என்னதான் மாடர்னா இருந்தாலும் நம்ம பாரம்பரியத்தை மறக்கவே கூடாது. இத பாருடி, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சாதானே நம்ம பாரம்பரியத்தை உங்க பிள்ளைங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும். இங்க கல்யாணமே கபடி விளையாடிட்டு இருக்கு, இதுல பிள்ளைங்க வேற. மது, அந்த புடவையை கொஞ்சம் எடு.
எனக்கு ஓகே. இது எவ்வளவுமா? 20,600 மேடம். மது, உனக்கும் எடுத்துக்கிட்டு இதோட சேர்த்து பில் போட்டுடு. அப்புறம் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடு. நான் சைட்டுக்கு போய் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். வரட்டுமா? சரிங்க ஆண்டி. அக்கா, இப்போ நீங்க எதுக்கு எந்திருக்கிறீங்க? வந்தவங்களுக்கு டீ கொடுக்கலான்னு தான். நீங்க வேலையா இருக்கிற நேரத்துல இந்த வீட்டுக்கு வந்த மகாராணி என்ன கொடுக்க மாட்டாங்களா? காசு வேணும்னா மட்டும் வீடு விட பால் பாக்கெட் போட தெரியுதுல்ல, இந்த வீட்ல ஒரு டீ போட்டு கொடுக்க முடியாதா? ஏ பூங்குடி, தீபிகா மறைமுகமா ஒன்னும் சொல்லல, நேரடியா தானே சொல்றா. எனக்கு என்னமோ வந்துச்சுங்கிற மாதிரி நிக்கிற. நீ டீ கொண்டு வந்து கொடுத்தா குறைஞ்சா போயிடுவ. போ. சரி. ஏன் மேடம் அவங்கள போய் தொல்லை பண்றீங்க? ச்சே, அவ இந்த வீட்டு சர்வன்ட் தான். ஓ அப்படியா? அண்ணி, இது என்ன ரேட்? அதை எடுங்க. அந்த புடவை. மேடம், அதுவும் கொஞ்சம் தள்ளி நின்னு குடிங்க. எல்லாமே காஸ்ட்லியான புடவைங்க. ஒரு டிராப் பட்டாலும் தனியா தெரியும், அப்புறம் சேல்ஸ் பண்ண முடியாது. என்ன தண்ணிக்கு போய் இப்படி சொல்றீங்க? ஆமா மேடம், நான் தான் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும், இல்லனா நான் தான் என் மேனேஜர் கிட்ட பதில் சொல்லணும். அப்புறம் என் சம்பளத்துல இருந்து குடுக்கற மாதிரி ஆயிடும். நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். இந்த சாரியில தண்ணி பட்டாலே இவ்ளோ பிரச்சனையா? எனக்கு மட்டும் எப்படிதான் இப்படிலாம் சான்ஸ் கிடைக்குதோ? அவளை டீ போட வச்சத சொல்றியா? அவளை இந்த சாரியில டீ கொட்ட வைக்க போறேன். என்னடி சொல்ற? இவ்ளோ நேரம் அவ நம்மள வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால, இப்ப நாம் அவளை மாட்ட வச்சு வேடிக்கை பார்ப்போம். மேட்ரு நல்லதா இருக்கு, ஆனா எப்படி நம்ம நினைச்ச மாதிரி அவளை கொட்ட வைக்க முடியும்? இப்ப பாரு என்ன பண்றேன்னு. காரியம் பண்ணி வச்சிருக்க. இந்த டீயை என் மேல கொட்டி இருந்தா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டேன். இந்த காஸ்ட்லியான புடவை மேல கொட்டி வச்சிருக்க. நீ டீ கொண்டு வந்து குடுக்கலன்னு யார் அழுதா? என்ன மன்னிச்சிருங்க, நான் கை தவறி தெரியாம கொட்டிட்டேன். கரையாகிறதுக்கு முன்னாடி நான் உடனே கழுவி கொடுத்துறேன். என்னது கழுவி தரியா? இது என்ன உங்க ஊர் சந்தையில விப்பாங்களே அந்த சாரி நினைச்சியா? எல்லா சாரியுமே 25,000க்கு மேல. அதுல டீ கொட்டி வச்சிட்டு கழுவி தரேன்னு சொல்றியா? அதுவும் முந்தானையில கொட்டி வச்சிருக்க. யாரா இருந்தாலும் சாரி எடுத்தவனே முந்தானையை தான் பாப்பாங்க. கழுவி தரக்கூடாதுன்னா நான் இப்ப என்ன பண்றது? இந்த சாரியை நீயே எடுத்துக்கோ. அதோட விலை 25,000 ரூபாய். ஐயோ, அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லங்க. அதுக்கு அந்த பணத்தை நான் கொடுக்க முடியுமா? என்னோட சேலரியே 15,000 ரூபாய் தான். மேனேஜர் 2 மாசம் சம்பளம் பிடிச்சு பாரு. இப்படி சொன்னா நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல. எனக்கு என்னமோ இது கேஷுவலா நடந்த மாதிரியே தெரியல, வேணும்னே செஞ்ச மாதிரியே இருக்கு. அக்கா, நீங்க அவளை டீ போட்டு கொண்டு வர சொன்னீங்கல்ல, அதுக்கு பழி வாங்கறதுக்கு தான் இப்படி பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன்.
அப்படிலாம் எதுவும் இல்லங்க. தெரியாம. நீ தெரிஞ்சு கொட்டினியோ தெரியாம கொட்டினியோ எனக்கு தெரியாது. மரியாதையா பணத்தை எடு. சத்தியமா அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லங்க. என் மேனேஜர் கிட்ட நான் பதில் சொல்லி ஆகணுமா? இல்ல நீ என் மேனேஜர் கிட்ட வந்து பேசு. ஐயோ, அடிப்பாரா? செவிலே 2 குடுப்பாரு. ஐயோ பாவம். கைய பேசுறதால எந்த பிரயோஜனமும் இல்ல. என் கூட வா. ஏய், இதெல்லாம் உங்க வேலை தானா? என்னம்மா நினைச்சிட்டு இருக்க? ஏதோ மாயாவதி மேடம் சாரி கேட்டாங்கன்னு கொடுத்து விட்டா அதுல டீ ஊத்தி வைப்பையா? இந்த சேலை என்ன ரேட் தெரியுமா உனக்கு? என்ன மன்னிச்சிடுங்க சார், தெரியாம நடந்துருச்சு. மன்னிப்பு கேட்டா போதுமா? இந்த நஷ்டத்தை யார் ஏத்துக்கிறது? சேலைக்கான பணத்தை கொடுத்துட்டு இடத்த காலி விடுமா? சார், அவ்வளோ வசதியானவே இல்ல சார். அந்த சேல்ஸ் மேனேஜர் பயங்கர கோவக்காரனா. இந்த வில்லேஜ் வேம்பயருக்கு செம்ம டோஸ் கொடுக்க போறான். அந்த சாரில தண்ணி கூட கொட்டக்கூடாதுன்னு அந்த லேடி சொன்ன உடனேயே நான் டிசைட் பண்ணிட்டேன். இதுல எப்படியாவது அந்த பட்டிக்காட்ட மாட்டி விட்டுறணும்னு. சூப்பர் தீபி, கிடைச்ச கேப்ல கரெக்டா கோல் அடிச்சிட்டியே. அதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு தீபி. என்ன? ஹோட்டல்ல சாப்பிட்டு பில் கொடுக்கலனா மாவாட்ட சொல்லுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவ போயிருக்கிறது வேற பெரிய டெக்ஸ்டைல்ஸ். அந்த சாரிக்குள்ள அமௌண்ட் கொடுக்க முடியலன்னா என்ன பண்ணுவாங்க? இவளோட குவாலிஃபிகேஷனுக்கு பாத்ரூம் கிளீன் பண்ற வேலை தான் கிடைக்கும். கொத்தடிமை மாதிரி காலம் பூரா கிளீன் பண்ணிக்கிட்டே கிடக்க வேண்டியதுதான். அப்புறம் சேலஞ்ச்ல ஆண்டி ஜெயிச்சிருவாங்க, மேரேஜ்ல நான் ஜெயிச்சிருவேன். அண்ணி, பூங்குடி எங்க காணோம்? என்ன வந்து வராதுமா அவ்வளவு அவசரமா அவளை பத்தி கேக்குறா? அவளுக்காக வேலை ஒன்று ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். உடனே போய் ஜாயின் பண்ணணும், அதான். அப்படியா? ஐயோ, இந்த நேரத்துல போய் இப்படி நடந்துருச்சே. ஏன், என்னாச்சு? இந்த சாரியை நீயே எடுத்துக்கோ. அதோட விலை 25,000 ரூபாய். ஐயோ, அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லங்க. நீ என் மேனேஜர் கிட்ட வந்து பேசு. எப்ப நடந்துச்சு? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல? இல்ல ஜீவா, இப்பதான் இது நடந்துச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீயே வந்துட்ட ஜீவா. சரி ஜீவா, நீயே டென்ஷன் ஆவற. அந்த கடை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ வா, நம்ம நேர்ல போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரி வா. இந்த மாதிரி சில்லியான பிரச்சனையெல்லாம் மாயாவதி மேடம் கிட்ட கொண்டு போக வேண்டாம்னு பாக்குறேன். பட் வேற வழி இல்ல. சார் சார் சார், வேண்டாம் சார். அவங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சார். 25,000 சாரி உனக்காக வேணா 5,000 டிஸ்கவுண்ட் தரலாம். 20,000 கொடுத்துட்டு இந்த சாரி எடுத்துக்கமா. அவ்வளோ பணம் என்கிட்ட இல்ல. கொஞ்சம் அவகாசம் கொடுங்க சார். இந்த பிரச்சனையை நான் எப்படியாவது சரி பண்ணி தந்துடுறேன். கொஞ்ச நேரம்னா ஒரு அரை மணி நேரம் போதுமா? அதுக்குள்ள பணம் மொத்தமும் ரெடி பண்ணிருவியா? அரை மணி நேரத்துல முடியாது சார். ஆனா இன்னைக்குள்ள இந்த சாரியை நான் வித்து கொடுத்துறேன் சார். டீ கொட்டின சாரியை வித்து என் கடைக்கு இருக்கிற நல்ல பேரை காலி பண்ணலான்னு பாக்குறியா? இல்ல சார், அந்த கரை தெரியாத அளவுக்கு ஒரு டிசைன் பண்ணி நான் வித்து கொடுத்துறேன் சார்.
எத்தனை ஊருக்கு அலைஞ்சு தெரிஞ்சு டிசைனா தேடி செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து அதுக்கு புதுசா விளம்பரம் பண்ணி எங்களாலேயே நினைச்ச மாதிரி விற்க முடியல. நீ இதை டிசைன் பண்ணி வித்துருவியா? இது உனக்கு அவ்வளவு லேசா தெரியுதா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. காசை கொடுத்துட்டு போற வழியை பாருமா. சார் சார், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க சார். என்னால முடியும்னு தோணுது சார். சரி பண்ணி கொடுத்துருவேன் சார். எப்படியோ டேமேஜ் ஆன சேலை தான், என்ன வேணா பண்ணிக்க. எனக்கு பணம் வேணும். சரிங்க சார். மா, அந்த பொண்ணு கேக்குற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுமா. ஓகே சார். வாமா. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. இதுல டிசைன் பண்ணிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்க சார். சூப்பரா இருக்கு. இந்த டிசைன் சூப்பரா இருக்கே. நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா இல்ல சேல்ஸுக்கா? சேல்ஸ்க்கு தான் மேடம். இது என்ன நியூ மாடலா? இது நியூ மாடல் தான் மேடம். அதே நேரத்துல இது ஒரே ஒரு மாடல் தான் இருக்கு. நீங்க எந்த கடைக்கு போய் தேடினாலும் இந்த மாடல் முந்தான உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்படியா? கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக தான் நாங்களே பிரத்யேகமா இந்த மாதிரி டிசைனை பண்ணியிருக்கோம். இதே டிசைன் வேற யார்கிட்டயுமே இருக்காது. அது மட்டும் இல்ல மேடம், இது செமி காட்டன். குளிர்காலம் கோடைக்காலம்னு 2 சீசன்லயுமே கட்டலாம். சூரத் பட்டுல தான் முந்தானே டிசைன் பண்ணியிருக்கோம். பார்டர் வந்து குஜராத் ஸ்டைல். இதுதான் இப்போதைய ட்ரெண்ட். நான் இப்படிதான் வித்தியாசமா எடுக்கணும்னு நினைப்பேன். இது என்ன பிரைஸ்? இது 27,000 ரூபாய். நான் மேனேஜர் கிட்ட சொல்லி உங்களுக்கு 2,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். 30,000 கூட நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா டிஃப்ரெண்டா இருக்கு. சரி, நான் சுடிதார் செக்ஷனுக்கு போறேன். இந்த saree இங்கே இருக்கட்டும். ஓகே மேடம். சார், நான் வித்துட்டேனா சார்? மா, விட்டா என்னையும் இந்த கடையும் வித்துறவு போல இருக்கு. சார், உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ பண்ண டிசைன் ரொம்ப எக்ஸ்பர்ட்டான டிசைனரால கூட பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, உனக்கு சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல. ஆனா ரொம்ப டேலண்டான சேல்ஸ் கேர்ள் மாதிரி கஸ்டமர் கிட்ட கரெக்டா பேசி வித்துட்ட. அதுக்கு நீங்க தான் சார் காரணம். நீங்க என்ன அனுமதிச்சதுனால தான் என்னால செய்ய முடிஞ்சது. சரி, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா? கேளுங்க சார். நீ இந்த ஷாப்ல ஜாயின் பண்றியாமா? மத்த சேல்ஸ் கேர்ள்ஸ்க்கு கொடுக்கறத விட 1000 ரூபீஸ் அதிகமாவே உனக்கு சேலரி தர்றேன். அது மட்டும் இல்லாம நீ சேல்ஸ் பண்றதுல 8% கமிஷனும் தர்றேன். என்ன சொல்ற? சார், நான் வேலை தேடிட்டு இருக்கேன் சார். ஓ அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. உன் கஸ்டமர் சுடிதார் வாங்க போயிருக்காங்க. அவங்கள போய் அட்டெண்ட் பண்ணு. அவங்க பிளான் பண்ணதை விட அதிகமா பர்ச்சேஸ் பண்ண வைக்கணும் நீ. சரிங்க சார். இந்த சேலை இங்கே இருக்கட்டும். சரிம்மா, வச்சுட்டு போ. இத பாக்ஸ்ல போட்டு வச்சிருங்க. வாங்க சார். வாங்க மேடம். ஹலோ சார். என்ன பட்ஜெட்ல பாக்குறீங்க? நாங்க இங்க பர்ச்சேஸ் பண்றதுக்காக வரல, மாயாவதி மேடம் வீட்ல இருந்து வரோம். ஓ அப்படியா? சாரியில டீ கொட்டிடுச்சுன்னு உங்க ஸ்டாஃப் பூங்குடிய இங்க கூட்டிட்டு வந்தாங்களாமே. ஆமா வந்தாங்க. இப்போ அவங்க எங்க சார்? பூங்குடி மேடம் இப்போ ரொம்ப பிஸியா இருக்காங்க. என்ன இந்த ஆளு பூங்குடி மேடம்ங்கறான்?